பட் ஓ இதாவே அயன் பண்ணினபடி எனக்கு ஏறி தெரியுது என்னோட ஃப்ளைட்டில் ஏறி தெரியுது. 2 வருஷம் நான் பெருசாக கொண்டு வரேன். லிஃப்ட் $14 நான் ஷிஃப்டாக கிடைச்ச கொண்டு போன ஷிப் இப்படி போடுறேன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்குங்கன்னு எனக்கு தெரியல. நான் பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன். மற்றது என்னென்றால் நான் கொண்டு வந்த இந்த அங்கேருந்து கொண்டு வந்த சாமான்களை உங்களுக்கு ஒருக்கா காட்ட போகிறேன். ஏன்னு சொன்னால் அது எனக்கு ஏலாத்தில் நான் துறந்து பார்க்கலையடா தம்பி. ஏலாது நீ அந்த என்ன சொல்கிறது, அந்த பெருசாக இல்லை சாமான். நம்ம பொடியங்களுக்கு விட விருப்பம் இல்லை. எனக்கு அங்கேருந்து இங்கே விட விருப்பம் இல்லை. ஒரு 4-5 நாள் கதைக்காமல் இருந்து தான் டிக்கெட்டு போட்டவன். அதால் பெருசாக விட விருப்பம் இல்லை. நானும் சாக்லேட் வேண்டாமன்னு சொன்னேன். அதால் பெருசாக அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன கொண்டு வந்து நான் கொண்டு அந்த பேக்கை காட்ட போகிறேன். உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பேக்கை பார்த்தா எல்லோரும் பேசுவினா ஏன்னு சொல்லு. சாரியை தான் கொண்டு வந்தேன். எங்கட ஊரில் இங்கேருந்து வாங்கி கொண்டு போனேன் சாரி. அங்கே பெருசாக நான் உடுக்கையில் பெருசாக உடுக்கையில் உடுத்ததையே தான் திருப்பி உடுத்தேன் நான். ப்ளவுஸும் தைக்கல. நான் இங்கேருந்து போய்க்கேன் தைக்கல, அங்கே போயும் தைக்கல. அப்போ சிலது உடுத்தது இங்கே உடுத்தது இளப்பட்டு விடு வந்துட்டேன். என்னடா பேரன் கூட இது என்னன்னு சொல். ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் இல்லை. இது தர்மில் அதந்தது இந்த மருந்து இல்லை மருந்துகள் வைக்கிறதுக்கு சும்மா ஒரு இந்த மருந்து குளிசியல் வைக்கிறதுக்கு மற்ற பேருங்க கவரிங் இதெல்லாம் இங்கே கொண்டு போனது தான். இங்கேருந்து கொண்டு போன எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போனது தானே. எனக்கு எப்படின்னு தெரியாதல்லோ. நான் அங்கே போய் நிற்பேனோ வருவேனோ என்னன்ட்டு தெரியா. அப்போ அங்கே நிறைய காசு மட்டும் சொல்லிச்சுன்னா அங்கே வாங்கலாம், ஓரளவு வாங்கலாம், பரவாயில்லை. பெரிய விலையண்டு இல்லை, ஆனால் வாங்கலாம். இங்கே தோடுகள். ஆனால் இதண்ட நினைக்கிறேன், இது மட்டும் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப கிடக்குது. இது தர்மிலா வச்சு தோடு உடைஞ்சி போகணுமெண்டு கவனமாக வச்சு தந்தது. இதே எடுத்து கொண்டு வந்தேன் நான். இது ரெயின் கோட், மழைக்கு போடுற கலர் வடிவா இல்லை கிடக்கு. சட்டை மாதிரியான ரெயின் கோட்டு மழைக்கு போடுறது. ஆனால் பேரம் இல்லை. ஒரு 150 கிராம் பேர் அதையும் எடுத்து கொண்டு வந்தேன் நான். ஆனால் களிக்கு தெரியாமல் தான் பச்சு எல்லாம் பொறுக்கி அறிவானே இதுகளை கொண்டு போகிறீங்க, அங்கே கொஞ்சம் காசுக்கு வாங்கலாமான். இது கிளிப்பு. இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போனது தான். இந்தியாவில் வாங்கினேன் பார்த்தீங்களா, பொப்பிசம் மாதிரி பாதுகாக்கிறேன். நான் கனடா போய் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டிலேருந்து இதுவும் சேர்ந்து இங்கே இங்கேருந்து கனடா போய் திரும்பி வரும். நாடு மாறுது, அதே போகுது. இது பஞ்சாபி. இதெல்லாம் நான் அங்கே இங்கேருந்து கொண்டு போனது தான். ஆனால் சாரியை விட்டுவிட்டு வந்துட்டேன். சாரியை விட்டுட்டு வந்தேன், ஃபேன்சி சாரி. இதுண்ட சில ப்ளவுஸ் சாரிகளுக்கு போடலாம் தானே. அப்போ ப்ளவுஸை கொண்டு வந்தேன். இதுவும் இந்தியா வந்தான், இந்தியா சாரின்ற துணி. நான் அங்கே தைச்சேன் ஊரில். இதெல்லாம் கொண்டு போனது, வேறு கொண்டு போன சாமான் தான் முழுக்க. இதெல்லாம் கொண்டு போனது. இது அங்கே வாங்கி தந்தது, சிந்து வாங்கி தந்தது. ஆனால் போடையில்லை. ஒரு கோயிலுக்கு தான் நான் என்னென்றாலும் புது உடுப்பு கோயிலுக்கு தான் போடணுமெண்டு போடுறேன். இல்லை, கோயிலுக்கு போட்டுட்டு தான் அடுத்தது. இது வாங்கி தந்தால் நான் போடையில் நீ வரியத்துக்கு போட போகிறேன். இது என்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இங்கே மலிவாக இருக்கும், அங்கே $30. $30 6000 சொச்சம் இஞ்சத்தே காசு. ஆனால் சூப்பர். அந்த சட்டைண்ட வடிவங்கள் அந்த ஷேப்புகள் எல்லாம் சூப்பர். ஆனால் நான் ரெடிமேடாக எடுத்தால் தைச்சி தான் போடுறேன். தைச்சி வச்சுருக்கேன். அங்கேயே தைச்சேன், நானும் திருத்தி தைச்சேன் நான். இது ஆசைப்பட்டு
என்னண்டா இங்கே வந்து பெட் கவர் வாங்குறது நிறைச்சி போடும். ஆனால் இது அங்கே நிறையாது, என்னோ தெரியல, அங்கே நிறைக்காது, கடைசி வரை நிறைக்காது. ஓ நிறைக்காது இப்படி துணி. இது பெட் கவரும் வாங்கி இது 2 தலை கணிங்கிற களி எடுத்து எறிஞ்சு போட்டா பெட் கவர் அங்கவே வேணுங்க கொஞ்சம் காசு கணி. இதுதாங்க ஒழிச்சு வந்து விட்டுது. இதுக்கும் இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த சட்டை. இது சும்மா இது ஒரு லைக் ஜீன்ஸ். அங்கே விளாசான்னு சொல்ல $10 $10 $2200. ஆனால் பாவிக்கும் இஞ்சத்தையும் மாதிரி இல்லை. ஓ அங்கே வந்து லெக் ஜீன்ஸ் வித்தியாசம், நல்லா பாவிக்கும், சரியாக பாவிக்கும். ஆனால் சாஃப்ட்டும் சரியான சாஃப்ட். இதுக்கும் ஒரு ஆள் கூடுதலாக எனக்கு கிஃப்டாக கிடைச்ச சாரியா, கிஃப்டாக கிடைச்ச சாரி. இதுக்கும் சிந்து தான் தந்தது, என் அக்கா கொடுத்தேன்னு சொல்லி தந்த பாமினி கொடுத்தேன்னு தந்தது. இது என்ன குடின்னு சொல்லு, பிடி கிடக்கோ. இது எனக்கு முந்தி கூடிய ஆசை, இங்கே இருக்க கூடிய ஆசை. ஏனண்டா அந்த பூ பிடுங்கிறது மழைக்க நனைஞ்சு நான் கூடுதலாக வேலை செய்வேன். மழை காலத்தில் மழைக்க நனைஞ்சு வேலை செய்து போட்டு தான் குளிக்கிறது. அப்போ சொப்பினை போட்டுறது. அப்போ நான் இது தர்மிலாட்ட சொல்லி இந்த சைனாவில் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சாமான் சிலது வாங்கினான். ஆனால் விட்டுவிட்டு வந்து விட்டேன். இது இந்த தொப்பி மாதிரி பிடிக்க தேவையில்லை, தொப்பி மாதிரி போடுறது. இப்படி இப்படி போடுறது இதை நல்லா ஒட்ட தண்டு போட்டு இப்படி அமர்த்தி போட்டு குடை. ஆனால் தொப்பி மாதிரி நாங்கள் பிடிக்க தேவையில்லை, இப்படியே மண்டையில் இப்படியே போடுறோம். இப்போ என்ன வேலை செய்ய நாங்கள் மழைக்க நனைஞ்சு போடலாம். ஆர்டர் பண்ணி வாங்கினேன், எனக்கு ஆசை கிடந்ததை இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இஞ்ச இல்லையண்டு இஞ்ச பார்த்தா 2 கிடக்குது. முந்தி எங்களை அம்மா வரைக்கும் கொண்டு வாங்கியதானே நினச்சேன். இவன் இங்கே துளைச்சி போடுவினவன்ட்டு துளைச்சி போடுவினவன் நினச்சது. ஆனால் கிடக்குது அங்கே ரெண்டும் ஏதோ $3 சொல்லி $3 ஏதோ $3 $3.50 இன்னும். இங்கே இது இது உடைஞ்சி வச்சு சிப்பு உடைஞ்சி வச்சு சீப்பு கொண்டு வந்தேன் நானே. 2 இங்கே வந்தோடனே கிடக்கோ தெரியா. ஆனால் இப்போ நான் பாவிக்கிற சாமான் ஒன்றும் இல்லை இங்கே. இது சோப்பு, அந்த ஃபேஸ் வாஷ், அதுகள் அதான் ஃபேஸ் வாஷ் தான் நான் நடுக பாவிக்கணும். அந்த ஒரு மாதிரி கேஞ்ச இது மாதிரி கிடக்குமோ. அதால் இப்போ நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே பாவிக்கிறேன். நான் இங்கேருந்து வேண்டிக் கொண்டே தான் நாங்கள் பாவித்தேன் நான். ஆனால் இப்போ இங்கே வந்தில்லை. இது சீப்பு இங்கேருந்து கொண்டு போன சீப்பு திருப்பி இங்கேருந்து கொண்டு போனான் ஒரு 10 சீப்பு. அங்கெல்லாம் இதுகள் கொஞ்சம் காசு தான். அப்போ நான் திருப்பி ஒன்றே எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். இது வேணும் எனக்கு. சரி இந்த சாரி இதை அங்கே வாங்கினேன். சாரி அங்கே வாங்கினது. அங்கே நான் ஒரு கடைக்கு விளம்பரம் செய்கிறது சொர்ண மகாலுக்கு. அப்போ அவியல் என்ன சரியாக பிடிக்கும், கூடுதலாக எல்லாருக்கும் பிடிக்கும். புறத்தி ஜனங்கள் சரியான ஒரு பாசம், சரியான எங்கட ஒரு ஆக்களை பெருசாக நான் சந்திக்கிறேன் இல்லை. அப்போ இது அந்த கடையில் வாங்கினேன். இது அந்த ஒவ்வொருக்காம் போய்க்கல ஓடி போய் பார்த்தா விலை குறைவு, சரியான விலை குறைவு. அங்கே 2 கடை இருக்கு. ஒன்று காஞ்சிபுரம் பட்டு தனியாக, ஒன்று மெட்ட சாரி. அப்போ தான் மற்ற கடைக்கு போவோம். மற்ற கடைக்கு பக்கத்தில் அது என்னென்னா சூப்பர் மார்க்கெட் பிளாசாண்டு அதில் நிறைய கடை இருக்குது. அப்போ அதில் இந்த கடையும் பெரிய கடை, சாரி கடை பெரிய கடை. அது இதுகள் அங்கே தான் வாங்கினது. இது இங்கே இந்த சாரி ப்ரோச் ஹிப்டாக கிடைச்ச அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் அனுப்பினது. ஆனால் எனக்கு ஆளை தெரியும், களிக்கு தெரியும். களி யாரோ என்னில் பாசமானாக்கள் களிக்கு தெரியும். களியை இருக்கா சந்தித்தது போல். இப்படி நிறைய இப்படி 3 பேக் வந்தது. நான் ஒன்றைத்தான் கொண்டு வந்தேன். நான் 2 விட்டுட்டு 1 கொண்டு வந்தேன். நான் இது இங்கேருந்து கொண்டு போனது. தாவாணி இங்கேருந்து கொண்டு போனது இது. ஆனால் அங்கே வடிவு
அந்த ப்ளவுஸுகள் எல்லாம் அமைப்பு நல்ல அமைப்பும் தையலும் நல்ல நீட்டும் படியும் கொஞ்சம் விலை கூட உண்டாலும் ஆனால் அந்த மாதிரி நீட்டாக கிடக்கும். $14 4 இல்லை இது விலை குறைவு. இது வந்து அங்கே என்னண்டா தம்பி இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு போடுவினோம், 6 மாதத்துக்கு பிறகு சேல் போட்டுவினோம், ஆஃபரில் கொடுப்பினோம். அரைவாசியை விட குறைவுக்கு ஆஃபரில் போட்டணும். இது வந்து ഇതിൻ്റെ விலை 14-16 ஆனால் ஆஃபரில் $8. ஆனால் இங்கே திம்பிட லாபம் இல்லை. $8 ஒரு 1800 வரும். இங்கே இது 2000. இந்த குவாலிட்டி இங்கே எடுக்கல. இப்படி வர அமைப்பும் வராது. இப்படி அப்போ இது 8-7 2 வாங்கினா $15. இது ஆனால் இப்படி ப்ளவுஸுகள் நல்ல அமைப்பு. அந்த நான் வந்து இங்கே இப்படி ப்ளவுஸ் போடுறே இல்லை, அங்கே போய் போட்டு பார்த்தேன் நல்ல வடை. இது $10. 10 $2200 இங்கத்தை காசு. ஆனால் இங்கேயும் அப்படித்தான் வரும் போல். இங்கத்தை காசுக்கு சொல்கிறேன் $2200 அங்கே முடிஞ்சது எனக்கு விலை கூட. அப்போ அங்கே லாபம் என்ன. ஆனால் இந்த என்ன சொல்கிறது தையல் பிடிச்சது எனக்கு. இங்கத்தையும் அந்த தையல் அமைப்பு ப்ளவுஸ் அமைப்பு பிடிச்சிச்சு. இங்கே இதுவும் வாங்கினேன் $14. 10 பேருந்து. இது 14 முதல் பேருந்து 10 சேல். இதெல்லாம் நல்ல வடிவு. கை பிரச்சனை நான் தைப்பேன் நண்டுட்டு வாங்கினேன். அந்த கையை நான் ஒடுக்கி தைப்பேன் நண்டுட்டு வாங்கினேன். ஆனால் வடிவான ப்ளவுஸ் இப்படியெல்லாம் வாங்கலாம். இங்கே என்ன வாங்கலாமே வாங்கலாம். கை கொஞ்சம் இது, ஆனால் நான் ஒடுக்கி தைப்பேன் நண்டுட்டு வாங்கினேன். வாங்கி போடே இல்லை. இதை இப்போ வாங்கினது ஒரு வருஷமாகுது வாங்கி போடே இல்லை. அது இங்கேயும் வேண்டி போடாமல் விட்றேன், அங்கேயும். எனக்கு அந்த ஸ்கர்ட் கிடைக்கல. ஸ்கர்ட் வந்து $30. நான் இங்கத்தை காசை தான் கூட பார்ப்பேன். பார்க்குறதே ஸ்கர்ட்டை வாங்கலை. இதை இங்கத்தை காசை பார்த்து லாபம் பண்ணி வாங்கினது. இது இங்கே லிஃப்ட். இது இந்த என்ன நான் இந்த கல்யாணம் வீட்டுக்கு அந்த ஒரு கடையில் மைக்கண்ட் ஒரு ஃப்ரெண்டு அங்கே அந்த என்ன ஏதோ ஒரு இது வாங்கிக்கல, அந்த ஃபவுண்டேஷன் வாங்கி இது கிஃப்டாக கிடைச்சது. அந்த இது தேயிலைவாடி $3. ஆனால் சேலில் தான் கிடந்தேன். ஆனால் பாவிக்கு நினைக்கிறேன் நெடுக. இது $3 வேல்மார்ட்டில் வாங்கினேன். கண்டோஸு கிடக்குது. கண்டோஸு நான் பெருசாக கொண்டு வரையில். இது எப்படி இதுக்கும் விலை குறைவு தான். அந்த சேல் போடைக்க தான் நான் வாங்குறது. இந்த உள்ள காசு போடைக்க வாங்க மாட்டேன். இதுக்கும் அப்படியும் $14 அல்லது $12. ஆனால் வடிவான ப்ளவுஸுகள் இல்லை. இதுகள் வடிவு எனக்கு பிடிச்சது. ஒவ்வொன்றும் கலிக்கு தெரியாது எல்லாமான்னு இனி வீடியோவில் பார்க்கட்டுக்கோ. கலிக்கு தெரியாது. ஏன் இப்போ பிடிக்காத களி அவிக்கு பிடிக்காதண்டா போடுறே இல்லை. போடாமல் ஏன் வேண்டி அடுக்கி வைக்கிறீங்கன்னு தான் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தெரியாது. இப்போ இனி பார்க்கட்டுக்கு என்னடா வேண்டி அந்த ஒளிச்சு வைக்கிறார். நான் இங்கே வந்து போட வாங்கினேன். ஏன்டா ஸ்கர்ட் வாங்க ஸ்கர்ட் இல்லை சரியானா இதே கடையில் ஸ்கர்ட் வந்து $35-40. அப்போ எங்களுக்கு வாங்க கட்டாது தானே. அப்போ நான் வாங்கல. இது $10 ப்ளவுஸ். அது அங்கே போடுற மாதிரி தான். ஆனால் எங்கேயும் போடலாம் சரியான சாஃப்ட்டு. $10. சேல் போடைக்க வாங்கினது. அங்கே தான் நீட்டு கையில் போடுறது. எப்படி இது தர்மிலாண்ட ஆட்டையை போட்டு கொண்டு வந்து விட்டேன். இல்லை தர்மிலாண்ட இல்லை, இது அங்கே வாங்கினது. முதல் நான் போன உடனே வாங்கினது. இது இங்கேருந்து கொண்டு போனது. இதெல்லாம் ஏறி தெரியுது. என்னோட ஃப்ளைட்டில் ஏறி தெரியுது பேக்கோட. இது அங்கே வாங்கினான். இது சூப்பர் ஜாமான். அந்த மினுங்கள். ஆனால் திறம் இங்கே இப்படி வாங்கல. இங்கே இந்த ஒரு கலரை அடித்து போட்டு அதுக்கு மேலே அடிக்க அந்த மாதிரி கிடாது.
இது புதுசு என்னென்னு நான் பாவிக்கல தர்மிலாண்டு அடித்து கொண்டு வந்தேன் அவள் இது புதுசு எடுக்காதீங்கோட தண்டியை பாவிக்கிறேன் மற்றது இதெல்லாம் அங்கே தான் வாங்கினது ஆனால் $3 சில கடையில் விலை கூட கிடக்குது $3 தானே எல்லாம் கூட இல்லை இதெல்லாம் அங்கேத்தான் சிலது இங்கேருந்து கொண்டு போனது இது அங்கேருந்து கொண்டு வந்தேன் கலிஸ்தின கல்யாணம் விட்டு கட்டின சாரி எல்லோரும் பார்த்துருக்கோம் சரியான கவனமாக வச்சுருக்கிறேன் சிரிக்கப்போ அயன் பண்ணின வடி அயன் பண்ணி இல்லை நான் அங்கே அந்த நான் பால் வைக்கிறதுக்கு இங்கேருந்து கொண்டு போன சாரி தான் அங்கேருந்து பால் வைக்கிறதுக்கு உடுத்தேன் நான் உடுத்து போட்டு அப்படியே நான் அயன் பண்ணினா ஒருக்கா அயன் பண்ணினபடி திருப்பி மாடிப்பேன் ஏன்னா கரைச்சல் அயன் பண்ணேன் அப்படி தான் செய்கிறது அங்கே உடுத்தது இல்லாமல் அங்கே அயன் பண்ணினபடி தான் அப்படியே கொண்டு வந்தது இது இங்கே இது ஒரு ஆள் வாங்கி தந்தது இவற்றை தங்கச்சியார் வாங்கி தந்தது 2 சட்டை கூடுதலாக அங்கெல்லாம் வாங்கி தந்தாரது எனக்கு கூடுதலாக நிறைய கிஃப்ட்டு கிடைச்சிருக்கு அங்கே இப்போ சொந்தக்காரர் வாங்கி தந்தவை இது இந்த ஆண்ட தங்கச்சியார் வாங்கி தந்தது 2 மற்றது சாரிகள் எல்லாம் தங்கச்சியாரம் வாங்கி தந்தது என்னென்னா நான் போப்பொருன்னு வாங்கி தந்தது மற்ற என்னடா அந்த தையல் பழக வருவினம் அவன் மற்ற தைக்க வராது நல்ல சரியான ஒரு பாசம் என்னில் இன்னும் எனக்கு தெரியலைன்னா சரியான பாசம் அவையெல்லாம் கிஃப்ட்டு கொண்டு வந்து தருவினம் எனக்கு இந்த சாரி பேண்டு விட்டு சாரி தான் இது எனக்கு கிஃப்டாக கிடைச்ச சாரி கிஃப்டாக கிடைச்ச அங்கே நிறைய சாரி கிடைச்ச சாரி இது கிஃப்டாக கிடைச்சது இது என்னோட தைக்கிறவா நான் இங்கே வர்றதுக்கு 2 நாளைக்கு முதல் அடித்தா 2 ப்ளவுஸ் தைக்க வேணுமென்ட்டு அப்போ நான் என்ன செய்கிறது தைக்க இல்லாது ஆனால் பெருசாக அங்கே தையல் இல்லை எனக்கு இந்த சம்மருக்குள்ள தான் இனித்தான் வரும் விண்டருக்கு தையல் இல்லை இனித்தான் வரும் இவா என்னோட கதைப்பா கதைப்பா இனி தொடர்ந்து இதெல்லாம் நல்ல ப்ளவுஸ் வடிவான கலரும் ப்ளவுஸ் இப்படி கலரெல்லாம் வாங்கலாம் இங்கே பார்த்து எப்படி கலருன்ட்டு இது $12 கொஞ்சம் பிடிச்சி தைச்சி கொண்டு வந்து விட்டேன் ஏன்னா இந்த துணி இங்கே தைக்காது இப்படி துணியால் இங்கே தைக்காது கொஞ்சம் ஊசி வேணும் புரிம்பாக வாங்கணும் அங்கே தைக்கும் இதே மாட்டையை போட்டு கொண்டு வந்து குண்டூசி ஏன்னா அங்கே வந்து தையல் பழக்கி ஆக்களுக்கு நான் இங்கே குண்டூசியே பாவிக்கலை தையலுக்கு பழகேக்க பாவித்ததுக்கு பிறகு நான் தைக்க குண்டூசியே பாவிக்கலை அங்கே வந்து எல்லாருக்கும் தையல் பழக்க குண்டூசியை குத்தி அதை எனக்கும் நானும் பிறகு தைக்க அதை குத்தி தைக்க வேண்டி வந்து விட்டு பழகி போட்டது அப்போ குண்டூசி அந்த அரங்காமல் குண்டூசியை குத்தி தைக்க டபுள் துணியெல்லாம் அரங்காமல் தைக்கணுமான்னு தைச்சி பழகி விட்டு இப்போ அந்த ஆக்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கும் பழகி போட்டு அப்போ அங்கேருந்து இதெல்லாம் கிஃப்டாக தான் கிடைச்சி எனக்கு தையல் சாமான் எல்லாம் நிறைய கிஃப்ட்டு கிடைச்சது முழுதும் இங்கே எனக்கு தெரியாத சாமானே அங்கே நிறைய கிஃப்டாக கிடைச்சது மற்றது இதெல்லாம் கொண்டு போன சட்டை இங்கேருந்து கொண்டு போனது அங்கே அடுத்த பேக் பேசுகிறீங்களோ தெரியாது என்ன ஏதோ கண்டறியாத கொண்டு வந்து காட்டுறேன்ட்டு அடுத்தது இதுக்குள்ளே நிறைய சாமான்களும் இந்த பொக்கெட்டுக்குள்ளே கலிஸ்டன் பார்த்து எடுத்து எறி இதையும் கொண்டு போகிறீங்க அங்கே கொஞ்சம் காசுக்கு வாங்கலாம் பிரயோசனம் 2 டோஸ் கொண்டு போயிலேண்டு பேச்சு நான் வந்து பெருசாக கஷ்டப்படுத்தல $1 இது வந்து இமேஜ் சேவ் பண்ணுறேன் $3 ஆனால் இது லாபம் இங்கே எனக்கு என்ன விலைன்னு தெரியாது இங்கே வேணதும் இல்லை நான் இங்கே நான் வேணதும் இல்லை அங்கே $1 கடையில் $1 கத்திரிக்கோள் எல்லாம் கொண்டு வந்து விட்டேன் இது இல்லை ஒரு சிலதுகள் கிடாக்குது ஆனால் சிலதை விட்டு வந்துட்டேன் காணையில் அப்போ சில முக்கியமான சாமான்களை காணே தையல் சாமான் முக்கியம் இங்கே இருக்கோ தெரியல அது இது கத்திரிக்கோளும் $1 தான் $1 நல்ல கத்திரிக்கோள் ஆனால் சேலில் போட்டு கிடந்த வாங்கினேன்
ஓ சேல் போடைக்க கொஞ்சம் அரைவாசியம் விட குறியத்தான் அங்கே போடுவினா. இது தர்மிலாக்கு பனி எனக்கு வாங்கி தந்த என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது இது ஒட்டு பெஞ்சா ஒட்டி வச்சுக்கிறோம். இது இந்த நிகம்பளத்தவை நானும் சொல்லல, தானாக தான் ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தது. ஓ தெரியுமே. இது வந்து இப்போ நாங்கள் திடீரெண்டு அங்கேயாலும் போகிறோண்டால் இப்போ டையை வச்சு முழுக தேவையில்லை. ஓ முழுக தேவையில்லை. இது சீப்பு மாதிரி சீவை, இப்படி இப்படி சீவை. எனக்கு தெரியாதான் தான் தண்டி எண்ணம் தர்மிலா தண்டி எண்ணத்தை தான் ஆர்டர் பண்ணினது. ஆனால் இப்படி இதென்னா நான் பாவிக்கல. சரியான காசு வேண்டி போட்டேன்னு கொண்டு வந்தேன் நான். ஏனென்றால் வேண்டி போட்டு அங்கே கிடக்கிற வீணல்லோ. ஆனால் சரியான காசு இம்மலாம் கன காசு. இது அந்த ஆரி ஒர்க் கிளேஸ். ஓ கன காசு எப்படியும் இது $20 மேலே வரும் இந்த அளவு. வேணா அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த மணவரை சாரிக்கு எடுத்த அப்போ நான் வேண்டி போட்டேன். நீ வீணாங்க என்கிட்ட நான் கொண்டு வந்து நினச்சி ஏதாவது உதவும் மாட்டேன். இது இங்கேருந்து கொண்டு போகணும் ஊசி திருப்பி கொண்டு வந்துருக்குறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு வேணுமல்லோ. ஆ இது பார்த்து $20 இங்கே. இது சன் ஊசி நல்லது. அங்கே நிறைய கிடக்கு, நிறைய வேண்டி கொண்டு போனா நிறைய கிடக்கு அங்கே கிடக்கு நிறைய. ஆனால் சில தையல் சாமானை சிலது விட்டுட்டு வந்துட்டோம் போல காண இல்லை. நான் முக்கியமான சாமான் அதுக்கால இங்கே கிடக்குமோ தெரியல எனக்கு. என்ன இன்னும் தெரிஞ்சு விட்டது. இங்கே கிடக்குதோ அது சொறிகிறதல்லோ. இது நாங்கள் குளிக்க ஊற்றி ஒரு 5 நான் அங்கே பாவிக்கத்தான் வாங்கினது. இது தர்மிலா தான் வாங்கினேன். நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா தெரியாது எங்கே சாமான் கிடக்குதுண்டு. அப்போ வாங்கினது குளிக்க முதுகில் ஊற்றியில் ஒரு 5. ஆனால் பாவிக்கலை. நீ இங்கே பாவிப்போம். இங்கே பாவிச்சிருப்பேன். இங்கே கொண்டுரையிலாலோ பாவிச்சா. அதால் இஞ்சியை கொண்டு வந்து பாவிப்போம்ட்டு கொண்டு வந்து விட்டேன். இனி போனுங்கள் வேறு அங்கேருந்து போன் பேரன் கனடாவில் இந்த வீடியோ என்ன பிடிச்சவே எடுப்பினோம். போனேன் 2 பேர் டக்குன்னு எடுப்பினோம். ஒரு ஆளுக்கு சரியான கவலை தெரியுமோ வந்து விட்டேன்ட்டு. என்னடா ஒரு ஆள் அக்கா மாதிரி எனக்கு. அவள் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறவா நல்ல மாதிரி, என்னோட நல்ல மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி. எல்லா விஷயமும் நாங்கள் சமையல் சாப்பாடு அவள் சமைக்கிறது எனக்கு டேஸ்ட்டாக பெருசாக சமைக்க தெரியும். அவள் சமைக்கிறதுகள் அதுகள் எல்லாம் எங்கே போனாலும் எல்லாம் கொண்டு வந்து தருவாள். கடைகளுக்கும் கூட்டி கொண்டு போவாள். பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 வீடு அவாவுக்கு சரியான கவலை. ஏன்னாண்டா என்ன போல ஒரு தினம் தனக்கு கிடைக்க மாட்டினம்மா. நான் சொன்ன வேறு ஒரு ஆளை பிடிங்கோ என்ன வெளியில் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு. அப்போ சொன்னால் உங்களை போல ஒரு ஆள் வராது. என்னடா தான் 5 வருஷமாக இருந்து தனக்கு கிடைக்கல, நான் கிடைச்ச நானாம். அப்போன்ட்டு சொல்லி சரி ஆளுக்கு சரியான கவலை. என்ன செய்கிறது என்ன இது இங்கேருந்து பண்ணி கொண்டு போனேன். இங்கேருந்து சிட்டி டெக்ஸில் வாங்கினேன். ப்ளவுஸ் தைக்கல பார்த்தீங்க. ப்ளவுஸ் தைக்கல இங்கே தைக்கல. இங்கே கிடக்கு ப்ளவுஸ் துணி. இது இல்லை, இது எங்கேயோ கூட வெட்டையும் இல்லை தைக்கையும் இல்லை. இங்கே கடை இது ஓ இது ப்ளவுஸ் துணி. வெட்டையும் இது வெளிநாடு போகிறோன்ட்டு எல்லாத்தையும் மாட்டி கொண்டு போனது தானே. கலிஸ்டனுக்கும் தெரியாது அங்கே சீல விவரங்கள் என்ன மாதிரின்ட்டு தெரியாது, விலை குறைவு கூடன்ட்டு தெரியாது. இப்போ நான் போனதுலே நான் தெரியும். இனி நான் போய்க்க எனக்கு சாரி ஒன்றும் கொண்டு போக தேவையில்லைன்னு தெரியும். போகிறேன் தெரியும் கொண்டு போக தேவையில்லைன்னு தெரியும். இது தர்மிலாக்கு விசா எப்படி அவ பிரேமுக்கு செய்தது. அந்த அங்கே பிரேமுகள் கொஞ்சம் காசுக்கு $1 கடையில் வாங்கலாம்.
ஒரு 5 ரூபாய்க்கு உள்ள வாங்கி இதை போடலாம். ஆனால் இந்த சைஸில் கிடைக்கல. நான் அப்போ எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். இது கழிவறைக்குன்னா அங்கே இங்கே பிடிச்சது நல்லூரில். இது அங்கே பிடிச்சது கல்யாணத்துக்கு முதல் பிடிச்ச. இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பிடிச்சது. இது நாங்கள் கல்யாண வீட்டுக்கு கதைக்க போனோம் ஒரு கோயிலுக்கு அப்போ பிடிச்சது. இது ஃப்ரெண்டுகள் போல். இது அவங்க மச்சாலும் ஃப்ரெண்டுகளும். இந்த இவ்வளோ தெரியுமே, இந்த சின்ன ஆளை தெரியுமே, சிந்துவிൻ്റെ. ஓ சிந்துவிൻ്റെ. ஆனால் இது தர்மிலாൻ്റെ அம்மாவும் அவன் தம்பியும். இது அப்படி ஓகே. இதை வைப்போம். இது நான் என்ன செய்கிறேன்னு தெரியல எனக்கும். ஆனால் இந்த சின்னாளை காட்டினேன் சிந்துவிൻ്റെ மகள்ன்ட்டு இங்கே இருக்குது. சரியான பாசம். ஒரு என்ன சொல்கிறது, அந்த சின்னால் தான் நாங்கள் போய் கொன்ற வயசு. ஆனால் சொந்தம் அப்படியே தெரியுது ஆளுக்கு. பெருசாக நான் அக்காண்ட பிள்ளைகளோட பெருசாக இது கிட்ட இருக்கிறதுல சில போவன். அவளும் ஃபோன் கதைச்சு கொண்டிருப்பாள். ஃபோன் கதைச்சா வீடியோ கொல்ல விட வேணும். ஃபோன் கதைப்பாள். ஆனால் நல்ல பாசம். என்னென்னு தெரியா, அவ்வளோ ஒரு வித்தியாசம், சரியான வித்தியாசம். மற்றவையெல்லாம் தூரம். இப்போ எங்கள் அக்காவோட பிள்ளைகளெல்லாம் தூரம். நாங்கள் போனதில்லை, போகிறே இல்லை பெருசாக தூரம். இவள் ஸ்காப்ரோவில் இருக்கிறாள். அங்கே போவோம். இதுதான் அந்த சொன்ன 2 ப்ளவுஸ் $15 வாங்கினேன். மற்றது இது അതിൻ്റെ അടുത്തത് ഇത്. ഉണ്ട് 7 രൂപ, ഉണ്ട് 8 രൂപ ചെയ്ത് போடையில்லை. இல்லை சாஃப்ட்டு பிடிச்சிப்பார். போடலாம் இங்கே சாஃப்டான ப்ளவுஸ். அந்த பட்டின் பச்சு கிடக்கு. இது மற்றபடி நோமலாக விற்கிறேன்டா ஒரு $20 பெறும். இந்த சேலில் போட்டதில் அப்படி வாங்கினேன். சேலில் போடுறது தான் வாங்குறது. நானெல்லாம் விலை கூட வாங்குறேன். இந்த இதையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். இதை எடுத்து எறி களி எடுத்து இப்படி எறி அவன் அங்கால பார்க்க தூக்கி கீழே வச்சுட்டேன். இது மேச விரிப்பு $1 கடையில் தான் வாங்கினது. நான் வாங்கினேன் பாவிக்கல. அந்த கல்யாண வீட்டுக்கு வாங்கினான்னு அது போட இல்லை. ஏன்னா இங்கே ஏதாவது அந்த தைப்பொங்கல்கள் அப்படி ஏதாவது தன்னைக்கு மேசைக்கு போடலாம். நீ பேரவும் இல்லை தானே. அப்போ எடுத்து கொண்டு வந்தாச்சு. இது கொண்டு வந்த தெரியாது. இதுக்கும் ஏதோ மேக்கப் சாமான் தான் தர்மிலா வாங்கி தந்து கிடக்கு. ஆள் மேக்கப் சாமான் வேண்டி தரும் எனக்கு. இதுக்கும் ஆள் வந்து தான் தண்டை பேக்குகளுக்கு போட்டு இங்கே பார்த்திங்க. ஓ வேறு இவ்வளோ கிடக்கு, நிறைய கிடக்கு. இது நான் இங்கே கொண்டு போனதும் கிடக்குது, இங்கேருந்து கொண்டு போனதும் கிடக்குது. இது அங்கே நான் பெருசாக வாங்கல. அங்கே ஒரு 2 தோடு $5 வாங்கினேன் முதல். இது தனியாக 5. ஆனால் இது வடிவல்ல. இது அந்த நிறைய எல்லா சாரிக்கும் போடலாம். $5 எல்லாத்துக்கும் போடலாம் மட்டும் வாங்கி. இதுதான் கூடுதலாக நான் போட்டேன். இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போனேன். கொண்டு போய் போடவே இல்லை, திருப்பி கொண்டு வந்துவிட்டேன். அப்படி நிறைய கிடக்கு. இதுதான் அந்த 2.5 அங்கத்தே காசு $2.50 2.50. இதுதான் 2 வாங்கி. மற்றதெல்லாம் இங்கேருந்து கூடுதலாக கொண்டு போனது. அங்கே மிஷின் ஊசியும் கொண்டு வந்து விட்டேன் தெரியுமா? என்னண்டு இல்லை, இது எல்லாத்துக்கும் பொதுவாக இங்கத்தே பொவினுகள் அந்த செட்டில் எல்லாம் சேரும், அதுக்கு சேரும். இது ஊசி கொண்டு வந்துவிட்டேன். ஏனென்றால் கடையில் வாங்குகிற ஊசி அந்த மிஷினுக்கு பாவிக்குது இல்லை, அங்கேயும் பாவிக்குது இல்லை. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த சொன்ன சில துணி தைக்காதுஞ்சிண்டு, அப்போ எந்த ஊசி போட்டால் தைக்கும். அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டேன். அதை கொண்டு வந்தாச்சு. அதையும் எடுத்து வைப்போம். இது என்ன கிடக்கும் கவரிங், என்னடா கிடக்கு கவரிங். போய்க்கணும் பெரிய ஒரு பாலிக்கையில் கொண்டு வரணும். ஓ இது சாரி. இது இந்த உள்ளுக்கு ஒரு பச்சை ஆசை அப்போ வாங்கினான்.
இது அந்த உள்ளுக்கு சுற்றுறது இந்த பச்சை வெளியில் பூ, அந்த வெளியில் இப்படி பூக்களை பிடிச்சா பச்சை பிடிக்கும். அப்போ பச்சை ஒன்று வாங்கினது. இது சொர்ணமகாலில் வாங்கினது. சொர்ணமகால் அந்த விளம்பரத்துக்கு போகிற கடை. ஆனால் சொப்டான சாரி, செட்டியான சொப்டுடா தம்பி. அங்கத்தே சாரி சொப்டு கூடுதலாக இல்லாமல் சொப்டு தானே ஏனண்டா எனக்கு தெரியல. இது பவி இந்தியாவில் ஒன்று கனடாவே திரும்பி வந்து விட்டுது. இந்தியாவில் பவுன் போட இல்லாது. அப்போ இதுதானே நீ போடுறது. கேட்டால் கலட்டி கொடுத்துட்டு வாரது எல்லாம் அங்கே கவரிங்கில் கொண்டு வந்தேன் நான், முழுதும் கொண்டு வந்தேன் நான். இங்கே கோயிலுக்கு போகிற முழுதும் கவரிங்கில் கிடக்குது. அப்போ அதையே போடலாம், இங்கே இப்போ பவுன் போட தேவையில்லை. இதெல்லாம் வாங்கினது. ஆனால் இப்படி கலர்கள் கொஞ்சம் கிடைக்காது. என்ன சில கலர்கள் இங்கே கிடைக்காது. ஆனால் அங்கே எல்லா கலரும் கிடைக்கும். ஒரே மஞ்சள். இது ஒரு கலர், இது ஒரு கலர் இல்லை. அது 2 நூல் அடிக்கு தொட்டு பேர் எப்படி கிடக்கணும். சொப்டு சரியான. இது $1 கடையில் தான். $1 கடையாண்டா முந்தி $1 தான் நாம் இல்லாமல் எடுத்தா. இப்போ $5 உள்ள, $5 உள்ள. ஒரு ஆசை பார்த்த உடனே சாமான அங்கே பார்க்க ஆசையாக கிடக்கும். சரியா ஃபைல் கிளினிக்கு கொண்டு போ, கிளினிக்கு கொப்பி கொண்டு போவ, கிளினிக் கொப்பி கொண்டு போகிறதுக்கு 2. இது தர்மிலான்ற பெரியம்மாவுக்கு தர்மிலா வாங்கி தந்தது. 2 சாரி தந்தது. சரியோ அது வாங்கி தந்து எதண்டு தெரியாது தர்மிலாவுக்கு. சாரியில் இன்னத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போகிறீங்களா அவன் பெரியம்மாண்ட சாரியை இதை இங்கே வச்சு விட்டு போங்க பேருந்து அனுப்பி விடலாம்னு பெரியம்மாண்ட சாரி எடுத்து போட்டு தெரியாது பெரியம்மாண்டு. நான் சொன்னது உங்களோட பெரியம்மாண்டு தான். அது பரவாயில்ல என்று ஆள் எடுத்து போட்டு. இது இங்கேருந்து களி கொண்டு வந்தது. களி கொண்டு வந்தால் நான் டொப்பை விட்டுட்டு ஜீன்ஸும் இந்த சோளையும் கொண்டு வந்தேன். நான் வேறு எனக்கு போடலாமே. இதெல்லாம் அங்கே இங்கேருந்து வந்த துணி தான் அங்கே தைச்சேன். நான் தைச்சது. இங்கே வேணுங்க. இது அங்கே இங்கேருந்து வந்தது துணி. என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்து விட்டது. அப்போ நான் அங்கே தைச்சேன். தைச்ச போட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டேன். சாரி கொண்டு வரையில் ப்ளவுஸை கொண்டு வந்தேன். 5 வரையும் கூடிய என்னோட நிற்கிது இந்த துணி. 5 வருஷம் சரியான விருப்பம். இந்த விரும்பினா அதை உபயோகப்படுத்த மாட்டேன். 5 வருஷமாக இந்த துணி இந்த வரியம் நிற்கிது. என்ன முதல் பொன்செட் செய்ய தொடங்கிக்கல கொழும்புக்கு போனாங்க. அப்போ அவைக்கு 12 வயசு ஏதோ 12 13 வயசு இருக்கும். 14 இல்லை 13 வயசு. அப்போ வாங்கின துணி. அப்போ கூடி இப்படியே கனடாவுக்கு போய் வந்து விட்டேன். இங்கே களி எடுத்து எறி நான் அங்கால கஞ்சால தூக்கி வைக்கிறேன் இதுக்குள்ள. ஏன்னா பிடிச்ச துணி சரியா அங்கேயும் கொண்டே நான் தைக்க சந்தர்ப்பம் சூக்கேசிக்கே கிடந்ததில் தெரியல. அப்படியே கொண்டு வந்தாச்சு. $1 கிழிஞ்சு போடும். இந்த பேர்த்தியல் இந்த மேசியலுக்கு சும்மா நோமலாக ஏதாவது இப்போ கும்பம் வைக்கிறது அப்படி அதுகளுக்கு போடலை. இதை பார்த்து இதை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். 4 வாங்கினேன். இந்த இதெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு சொல்ல உரை இல்லை. இது ஸ்டிக்கர் மேசியல். சிவர்களுக்கு மொட்டலாம். இந்த இங்கே அங்கத்தே சிவருக்கு ஒட்டலாம். இங்கத்தே நாங்கள் அந்த பெயிண்ட் உரிஞ்சல்ல வருது. அந்த பெயிண்ட் உரியாத பெயிண்ட்டா ஓகே. பெயிண்ட் உரிய இதுக்கு சேர்ந்து உரிஞ்சுவோம். இது நான் இங்கே இருக்க மாட்டேன்னு நினச்சேன். நான் இங்கே இருக்க மாட்டேன் காலிஸ்டன் வேண்டாமன்ட்டு சொல்லிவிட்டேன். நான் இப்படி இருக்குமோ இது நல்ல ஸ்டிக்கர். ஒட்டினா ஒட்டுத்தான், ஒட்டினா மாவுள் மாதிரியே இருக்கும். இது இருக்கும். அது வேறு இடாதான். இது மெல்லிஸு. ஸ்டிக்கர் மாதிரி. இது ஸ்டிக்கர். அந்த உள்ளான உரிக்க வேணும். இந்த உள்ளுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் கடை
அதை உரித்து போட்டு ஒட்ட வேணும். இது நல்ல ஒட்டினா ஒட்டுத்தான். அந்த மெழுகு அது மெழுகு எங்கூட மேலான ஒரு மெழுகும் சைனிங் மெழுகு மாதிரி மேலான் சைனிங் மெழுகு மாதிரி என்னண்டா இது இதெல்லாம் 10 டெக்ஸோட $10 அங்கே 10 2200 வாங்கலாம் என்ன டெக்ஸோட $10. இது கணக்கு ஒட்டலை. நான் மேசையில் முக்கியமாக அந்த அடுப்பு நாங்கள் சமைக்கிற அடுப்புக்கு அந்த சிவருக்கம் சமைக்கிற மேசைக்கும் இந்த சில மேசைகளுக்கு இந்த டிவி வைக்கிற இடம் அதுகளுக்கு ஒட்டுறதுக்கு வாங்கினேன். இது நல்லது, நல்ல ஷைனிங்காக இருக்கும், மாவுள் மாதிரியே இருக்கும். தெரிஞ்சவ கண்டுபிடிப்பினும் தெரியாதவ கண்டுபிடிக்க மாட்டேன். இதைத்தான் நான் கொண்டு வரையிலேன்னு நினச்சேன். நான் நல்ல காலம் இங்கே இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இது அங்கே கடையிலையும் இல்லை, இது கடையிலையும் இல்லை. இது தையலுக்கு சரியான முக்கியமான சாமான். சாரி ப்ளவுஸுக்கு தைக்க அந்த பின்னுக்கு அந்த நாங்கள் கயிறு வைப்போம். அதை கயிறு வைக்கிறதுக்கு மெல்லிசா எடுக்கிறதுக்கு இதுதான் வேணும். இதை ஒன்று எனக்கு ஒரு ஆள் கிஃப்டாக தந்தது. தையல் பழக்கினான் தானே பழக்கேக்கில் அவைக்கு கொஞ்சம் எடுக்க தெரியாமல் அது முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு நான் பட்ட பாடு அது இல்லாமல் சேர்ந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கடையில் இல்லை, அங்கே அமேசானும் இங்கே இல்லை, இந்த சைனாவில் தான் ஆர்டர் பண்ணி. அது ஏதோ ஒரு இல்லை, அதே ஏதோ ஒரு வேறு பேர் இங்கே சைனாவில். அமேசான்ண்டா டக்குண்டு வரும், அது அங்கேயே இருக்குது கனடாவில். இது சைனாவில் இருந்து வரும், அங்கேருந்து ஆர்டர் பண்ணிவான். கடையில் இல்லை. இங்கே 2 சங்கிலி கிடக்குது பவுன் மாதிரி. இதுவும் கரிதான், பவிதான் இந்தியாவில் வேணது. இதுகளை இங்கே நீ போடலாம் தானே, பயம் இல்லை. பவுன் போடுறல நீ இதுதான் போடுறது. கேட்டால் கலட்டியை கொடுத்துட்டு வர்றது. அடி போடுறாங்களோன்னு தெரியாது. இது நான் போய் கொஞ்ச நாளையால் வாங்கினான் RSMயில் $40. கொஞ்சம் தெரியாது அப்போ. ஆனால் சேல் போட்டு தான் 40 இல்லை, விலை கூட. ஆனால் போடையில் பார்த்திக்க ஒரு வரியத்துக்கு மேலே வாங்கி போடையில். இதுதான் பிரச்சனை அங்கே வீட்டில், போடாமல் ஏன் வாங்குறீங்க. இது $15 15 இந்த சாரி. ஆனால் இங்கேயும் வாங்கலாம், அது கண்டவுடன் ஒரு ஆசை. இங்கே நல்ல டிசைன். இந்த கெட் பீஸ் இன்னும் படிவான டிசைன். இது ப்ளவுஸ் தைக்கல, இனி இங்கே தான் தைக்கணும். இங்கே மிஷின் புல இதே எடுத்த ஒரு எறி. சில சாமான அவன் எடுத்து எறிஞ்சு விடான். என்னடா இங்கே கொஞ்சம் காசு வேண்டலாமே, ஏன் இங்கே இருந்து கொண்டு போகிறீங்களாண்ட. நானே என்னடா எனக்கு வந்த உடனே பாவிக்கிறதுக்கு வேணுமெண்டு. நீ வந்த உடனே பார்த்தியே. இப்போ இன்னும் எத்தனை நாள் இன்னும் வெளிக்கிடையில. நான் இப்போ இது இங்கே சந்தைக்கு வாங்கலாம். உங்களோட இந்த சத்தியக்காடு சந்தையில் இப்படி இதாக வாங்கலாமா கிராம் கணக்குக்கு. அப்போ இந்த அதையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் நாங்கள். இது இங்கே வாங்கினது கிடந்தது கராம்பு. இதெல்லாம் $3 இன்னும் தான் 50 கிராம். $2 தான், பெரிய இது இல்லை. விலை கூடவா ஏலக்காய்? இதுவும் அப்படித்தான் வரும். இது ஒரு 1.5 2க்குள்ளே வரும். இது வந்து சொரியா கிடந்தது எடுத்துக்கொண்டு வாங்க. ஏன்னா வந்த உடனே அங்கே பழகி போச்சு. இது போட்டோம் இந்த தேத்தண்ணிக்கு இதுதான் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த ஏலக்காய் கராம்பு பட்டை 3 சேர்த்தா அரைச்சி வச்சுக்கிறேன். பிளேண்டிக்கு தான் போடணும். டீ பெருசாக குடிக்கிறேன், பெருசாக குடித்ததில்லை. எங்கேயாலும் போனால் வேண்டாம்னு சொல்லாமல் வேண்டி குடிப்பேன், வீட்டை குடிக்கிறீங்களா. அப்போ இது நான் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ அதை போட்டு குடிக்கிறது அது பழகி போச்சு. இங்கே குடித்து பழகி போச்சு. இங்கே வந்து இப்போ 3 நாளும் சரியில்லை. பச்சை தண்ணி மாதிரி தேத்தண்ணியே தேயிலை போட்டோன்னு தெரியுதில்லை. அது கொஞ்ச நாளைக்கு பழகுவான். அங்கே என்ன சொல்லுவாப்போம், சாமான் இருக்கும். வீட்டில் குறையாமல் சாமான் இருக்கும். எந்த நேரம் என்னண்டாலும் இப்போ சாப்பிட்றதுக்கு பழங்களோ பிஸ்கெட்டுகளோ. இப்போ நாங்கள் பான் இருக்கும், டக்குன்னு முட்டையை பொரித்து போட்டு அந்த தக்காளி பழம் வெங்காயங்கள் அதுகளை சலாட்டுகளை அப்படி போட்டுவிட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு செய்யலாம். இங்கே அதுக்கேற்ற வசதியும் இல்லை, சாப்பாடும் இல்லை. நாங்கள் பெருசாக இங்கே காசு ஒன்றும் வாங்கி வைக்கலாம்.
அங்கே அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு கிடக்குது, சட்டி கிடக்குது, கரண்ட்டு கிட, அப்போ வசதி கூட. சிக்கன் சொல்லி பார்ப்போம், சிக்கன் சரியான மாதிரி வாங்க. ஒரு எல்பி வந்து ஏதோ 425 கிராம் ஆகும். எல்பி என்றால் 425 கிராம் கிராம். ராத்தலையும் கூட கொஞ்சம் கூட 25 கிராம் கூட. அது வந்து கொஞ்சம் காசு தான், கொஞ்சம் காசு. பெரிய மீனை விட மலிவு, சரியான மலிவு. மீன் விலை ஒரு நாளைக்கு மீன் சமைக்கிறேன்டா $20 வேணும். $20 வேணும். சிக்கனடா ஒரு $5 காணும், $5-6 காணும். மற்றது கணவாயும் மீனும் இல்லை, கணவாயும் அப்படித்தான். $20 வேணும் ஒரு நாளைக்கு சமைக்க. நாங்கள் பெருசாக எல்லோரும் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் நான் பெருசாக மீனே சாப்பிட்டதில்லை, விளமீன் மட்டும் சாப்பிட்டேன் நான். வேறு ஒன்றும் ஒரு ஒரு நான் இந்த 2 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துலேயும் ஒரு 7-8 நாள் மீன் குழம்பு சாப்பிடல. பெருசாக மீன் அங்கத்தையான என்ன தெரியா, விளமீன் மட்டும் காய்ச்சின 5. ஓச்சோ களியா விட்டுதடா. ஓ வைக்கல. அச்சோ நான் பெருசாக சாக்லேட்டு வாங்கல, தெரியுமோ, பெருசாக வாங்கல. இது வேர்க்கொம்பு பவுடர், இது தேத்தண்ணி போட்டு குடிக்கிறது. மற்றது குறாடு இல்லை, இந்த பூக்கண்டு வெட்டுறா. அதை என்ன பிரித்து செய்ய வேணும். இது பேக்கு கிப்டாக கிடைச்சது பேர்த்டேக்கு. வேறு என்ன, இது இந்த பாதாம் வாங்கி உடைச்சி சாப்பிட்டுட்டோம். அங்கே பிஸ்தா உடைச்சி சாப்பிட்டாச்சு. இதுக்கு மல்லி எடுத்தது என்ன தெரியா 2 வந்து விட்டு. இது என்ன இப்போ காட்டின ஏலக்காய் பவுடர், வேறு ஒன்றும் இல்லைஞ்சு. இதே உண்டா ஆசை பாருங்க. இது வந்து தர்மியில் எங்கட வீட்டை முதல் வரைக்குள்ள எனக்கு தந்த சாரி. பாருங்க, ப்ளவுஸும் தைக்கல, அப்படியே கிடக்குது. மற்றது இது என்னென்னு தெரியுமா எனக்கு? ஓ தெரியுமா? ஏன்னா நான் தெரியாண்டேனா தெரியும். அங்கே போய் தாங்க $5 நல்லா இல்லை. இப்படியே போட்டு விட்டு நாங்கள் இதையும் போட்டு இதை இழுக்கிற. கீழே அரைக்கா வெட்டும், நல்ல தூளை வெட்டும். தூளை வெட்டும். அந்த வடையளவுகள் சம்பல்களுக்கு போடுறது நல்லா கிடக்கும். நிறைய விலை வேணும். நான் கிண்ணம் சிந்து வாங்கி தந்தது ஆசையாக ஒரு 3 கிண்ணம், நல்ல வடிவான கிண்ணம் விட்டுட்டு வந்துட்டேன். பேரங்கூட இது $1.49, $50. அப்போ $300. குவாலிட்டி அங்கே தெரியுது. குவாலிட்டி ஆசையாக கிடந்துச்சு வாங்கினேன். இங்கே பார்த்தா மற்றது என்னன்னு சொன்னால், எனக்கு இப்போ இந்த வருஷம் கனடாவில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னா இவற்ற தங்கச்சி என் மகளுக்கு ஒரு சாமத்தியோட அவள் 4-5 தரம் கேட்டு போட்டான், ஆண்டி நில்லுங்கோ முடிச்சு கொண்டு போங்கோண்டு. அது எனக்கு இன்னும் தெரியா, இங்கே வர்றது தான் முதல் ஒரு இங்கே வந்து உதிக்க வேணுமன்ற மாதிரி கிடந்துச்சுது. மற்றதுங்கள் அக்காண்ட மகளுக்கும் கல்யாண விடு அவை சொல்லல. இப்போ நான் வரைய டிக்கெட்டு போட்டால் அப்புறம் தான் சொல்லினோம் கல்யாண விட நீ நிற்காமல் போறியாண்டு. அப்போ எனக்கு எல்லாம் வந்து பெருசாக படையில்லை. எனக்கு இங்கே வந்து உதிக்க வேணுமன்றது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. மற்றும்படி பெருசாக எதுன்னு இல்லை. அது பிரச்சனை இல்லை, அங்கே கலியவே போவினா. மற்றது என்னடா, அந்த ஏதாவது பிழை இருந்தால் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. மற்றது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றது கொமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிள்ளைண்டா நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்க, நான் திருத்துறேன். மற்றது லைக் பண்ணி விடுங்கோ. இந்த சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் வரே இல்லை. கொஞ்சம் நான் போன அப்புறம் ஒரு கொஞ்சம் தான் கூடி கிடக்கு. என்ன பெரிய அளவில் வரையில, கலிஸ்டனுக்கும் வரையில, பவிக்கும் வரையில. இந்த சப்ஸ்கிரைபை மட்டும் அமர்த்தி விடுங்க. எனக்கும் அமர்த்த தெரியாது. இப்போ நான் அங்கே கேட்டு பழகி எல்லாருக்கும் சாப்பிட்டு அதே மாதிரி நீங்களும் உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கேட்டு பண்ணுங்க. என்னடா ஈஸி அது செய்கிறேன். நான் நினச்சேன் பெரிய கஷ்டம், நான் ஈஸி.
நீங்களும் பண்ணி விடுங்க, ஏன்னா நானும் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன். ஓகே, பாய்.